அனைவருக்கும் வணக்கம். இன்று 27ஆம் தேதி ஒரு புத்தர் சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்லிபூரில் உள்ள ராம் நகரில் பைலட் ப்ளூ ஃப்ளாக் பீச். இந்த பீச்சுடைய பேர் பைலட் ப்ளூ ஃப்ளாக் பீச். இந்த கடற்கரையில் இந்த புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை சூரியன், மணல் மற்றும் கடலுக்கு ரொம்ப ஒரு பெயர் பெற்றது. இந்த கடற்கரை பைலட் ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற கடற்கரை மணல் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த கடற்கரை ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடல் தண்ணீர் ரொம்ப தெளிவானதாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ரம்மியமாக அந்த கடற்கரை விளங்கிக்கிட்டு இருக்கு. சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இந்த பைலட் ப்ளூ ஃப்ளாக் பீச்சு திகழுது. அதாவது டிக்லிபூரில் ராம்நகரில் இந்த பீச்சு இருக்குது. இங்கே தான் அந்த புத்தர் சிலையை இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிலை எங்கே அதிகமாக இருக்குன்னா ஜப்பான், சீனா மற்றும் மியான்மர், பர்மா, இந்த நாட்டில் தான் அந்த புத்தர் சிலையை அதிகமாக அவங்க நிறுவுவாங்க. ஏன்னா அங்கே புத்த மதம் இருக்குது. புத்த மதம் ஆக்சுவலாக தோன்றுனது இந்தியாவில் தான். இந்தியாவில் தோன்றி இன்றைக்கி உலக நாடுகள் ஃபுல்லாக இன்றைக்கி புத்த மதம் இருக்குது. புத்தர் சிலையை அவங்க தான் அதை வழிபடுறாங்க. அவங்க தான் அந்த புத்தர் சிலையை பெரிய பெரிய புத்தர் சிலையை அவங்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பெரிய சிலை, அதாவது உலகத்திலே பெரிய சிலைகள் எங்கே இருக்குன்னா அவங்களுக்கு ஜப்பானில் இருக்குது, பர்மாவில் இருக்குது. அந்த புத்தர் சிலைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளேயே பெரிய ஒரு பெரிய ஹால் இருக்கும், தியான மண்டபம் இருக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த புத்தர் சிலைகளையே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உள்ளே போயிட்டு வரலாம். அந்தளவுக்கு அந்த புத்தர் சிலையை அங்கே வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள புத்தர் சிலையில் ஒரு 7-8 மாடிகள் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு புத்த சிலைகள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த புத்தர் சிலையை வச்சு தான் அங்கே சுற்றுலாத்துறை அங்கே விளங்கிக்கிட்டு இருக்கு. ஜப்பான்லேயும் சரி, மியான்மர், பர்மாலையும் சரி, அந்த புத்தர் சிலையை வச்சு தான் அன்றைக்கி அந்த சுற்றுலாத்துறை அங்கே விளங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு ஊரில் இப்போ நாம் எப்படி இங்கே ஒரு கோயிலை சுற்றி ஒரு ஊர் இருக்கும், அந்த கோயிலை வச்சு அந்த ஊர் டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மியான்மர்லேயும் சரி, ஜப்பான்லேயும் அந்த கோயிலை வச்சு அந்த சுற்றுலாத்துறை அதை வச்சு பேஸ் பண்ணி அந்த சுற்றுலாத்துறை விளங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்கே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் அந்த இதை வடிவமைச்சிருக்காங்க. அந்த சிலையை இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. பைலட் ப்ளூ ஃப்ளாக் கடற்கரை, இந்த கடற்கரையில் இந்த புத்தர் சிலையை அவங்க திறந்து வச்சுருக்காங்க. இந்த சிலை இன்றைக்கி நம்ம கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த சிலை வரும். அந்த சிலை பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போ உலகளாவிய அளவில் நம்மளுடைய சுற்றுலாத்துறை வரணும், விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதால அந்தமானின் சுற்றுலாத்துறை மேன்மேலும் ரொம்ப பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை பார்க்கும்பொழுது ஒரு வெளிநாட்டில் உள்ளவங்க, ஒரு ஜப்பான்லேயோ ஒரு சீனாவிலேயோ இல்லை வெளிநாட்டில் உள்ள எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புத்தர் சிலை, புத்தா ஸ்டாச்சுஸ்னு உங்களுக்கு போடும்போது இங்கே அந்தமானுடைய புத்தர் சிலையும் அந்த கூகுளில் காட்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம சுற்றுலாத்துறை இங்கேயே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு இதாக அது அமையும். அதனால் நல்ல ஒரு முயற்சி அவங்க பண்ணியிருக்கிறது. நிச்சயம் இந்த சிலை ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு தீவின் இந்த முயற்சி நல்ல ஒரு முயற்சி. நாமும் கண்டிப்பாக அந்த பைலட் ப்ளூ ஃப்ளாக் கடற்கரைக்கு நாமும் ஒரு தடவை போய் அந்த சிலையை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நிச்சயம் அந்த சிலை நம்ம ஒரு அழகான சிலை தான். இது போன்ற நிறைய வீடியோக்கள் நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் முக்கியமான நிகழ்வுகளை நாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். அரசியல் மற்றும் விளையாட்டு, ஆன்மீகம் எல்லா சம்மந்தமான நிகழ்வுகளையும் இந்த நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய அன்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.